ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு மாட்டுப்பொங்கல். நாங்கள் வந்து மாட்டுப்பொங்கல் அவ்வளோ கொண்டாட மாட்டோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு. அடுத்து வந்து பிரதோஷம். காலையில் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். பிள்ளையார்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன், பிள்ளையாரப்பா எல்லாரையும் கேட்டான்னு சொல்லுப்பா, உங்கள் வீட்டில் எல்லாரையும், அண்ணன், உங்களுடைய தம்பி, அப்பா, அம்மா, மாமன், உங்கள் அத்தை எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள் பிள்ளையாரப்பான்னு சொல்லிட்டு பிள்ளையாரை போய்ட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன் பிள்ளையார் கோயில் காலையிலேயே. அடுத்து வந்த உடனே வந்து இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமைச்சேன்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள். முந்திரி பருப்பு ரெடி ஆகிடுச்சு. முந்திரி பருப்பு திராட்சை வந்து பொங்கலில் போடுறதுக்காக. பொங்கலும் ரெடி. வாங்க பொங்கல் சாப்பிட்லாம், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு. உங்கள் வீட்டில் மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடுறீங்க? மாடு இருக்கிறவங்க நல்ல கிராமத்துலலாம் வந்து ரொம்ப கிராண்டாக உண்டாக்குவோம். என் தங்கச்சி வீட்டிலாம் மாடு நிறைய பசு மாடு வச்சுருக்கா, காளை மாடு வச்சுருக்கா, கண்ணுக்குட்டிகள் இருக்குது நிறைய. அவங்க வீட்டில் இன்றைக்கி கிராண்டாக சூப்பராக கொண்டாடுவாங்க. நம்ம வீட்டில் மாடு இல்லாமல் கிராமத்தில் தான் பிறந்து வந்தது, எல்லாம் கிராமம். பட் இருக்கிறது சிட்டியில் எங்கே நம்ம மாடு கொண்டாடுறது? சரி, அதனால் பகவான் பேரை சொல்லிவிட்டு கோமாதாவை வணங்கிட்டு மனசார மானசீகமாக கோமாதாவை வணங்கிட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும். இன்றைக்கி அம்பாளுக்கு வந்து நிவேதனம் பண்ணணும். அம்பாலே இருக்கிறாங்க இல்லையா, கோமாதா உள்ளே வந்துட்டு அம்பாலும் இருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு அவங்கள வணங்கினாலே, அம்பாலை வணங்கினாலே கோமாதா வணங்கின மாதிரியே. தை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ரொம்ப பிரம்மாண்டமாக போகும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்குறது, கிராமத்தில் இருந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கணும்ப்பா. வந்து அந்த கொடுப்பனை நமக்கு இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி அப்படிங்களா, ஏலக்காய் பொடி போட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் பாருங்க, துணோண்டு பச்சை கற்பூரம் துணோண்டு போட்டுக்கணும். ஒரு ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கடுகுல ஒரு உளுத்தம்பருப்பு, ஒத்த உளுத்தம்பருப்போட அவ்வளோ அந்த சைஸில் பச்சை கற்பூரத்தை போட்டு கலக்கி வச்சோம்னா பகவானுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு பொங்கல் ரெடி. பொங்கலோ பொங்கல், மாட்டுப்பொங்கல். எல்லாருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். வாங்க, நமஸ்காரம், நன்றி, தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.